ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு இந்த வீடியோவில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 3 முக்கியமான அறிவிப்புகளை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். தமிழகத்தில் ரேஷன் கடைகள் மூலமாக ஏழை எளிய மக்களுக்கு இலவசமாகவும் மலிவு விலையிலும் உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது. தேசிய உணவு பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் ஏராளமான மக்கள் பயனடைந்து வருகின்றனர். ரேஷன் கார்டு வைத்துள்ள பயனாளிகள் மட்டுமே இந்த திட்டத்தின் கீழ் பயனடைய முடியும். இந்த நிலையில் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் புதிய உணவு தானிய விநியோக விகிதம் ஜனவரி முதல் அமலுக்கு வருகிறது. அந்தியோதயா, அன்னயோதயா திட்டத்தில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படும் மொத்த உணவு தானியங்கள் அளவு 35 கிலோ மாறவில்லை. கோதுமையின் அளவு அதிகரிக்கப்பட்டு அரிசி அளவு குறைக்கப்பட்டுள்ளது. அதேபோல PHH ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 1 கிலோவுக்கு 2 கிலோ கோதுமை, 4 கிலோவுக்கு பதில் 3 கிலோ அரிசி வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல மகளிர் உரிமை தொகையாக விண்ணப்பித்த பெண்களுக்கு 1000 ரூபாய் இந்த டிசம்பர் 15ஆம் தேதி முதலே வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் இந்த முறை பொங்கல் பரிசுக்காக ரொக்கப்பணம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.